வணக்கம் நண்பர்களே. அஜித்குமார் கொலை வழக்கு உண்மையிலேயே நகைக்காக தான் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பாரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய உயரிய பதவியில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய சம்மந்தப்பட்டிருக்காங்க. சாதாரண ஒரு சின்ன திருட்டு கேஸு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னாலே என்கொயரி பண்ணி 2 நாளில் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க? மம்முட்டி ஒரு படம் நடிச்சிருப்பார் உண்மைன்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் வந்து ஒரு மாநில முதல்வர் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பார். அதை துப்பறியறதுக்கா சிபிஐ ஆஃபீஸராக வருவார். இறுதியில் பார்க்கும்போது அந்த வில்லன் வந்து முதல்வரை வந்து கொல்றது நோக்கம் கிடையாது. அந்த முதல்வர் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டரை கொல்றதா ஒரு நோக்கமாக இருக்கும். ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த வில்லனோட வெடிமருந்து தொழிற்சாலையை கண்டுபிடிச்சிருப்பாரு. அது வெளியே தெரிஞ்சால் தன்னுடைய அரசியல் ஃபியூச்சரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வரை கொலை பண்ணுற கூட்டத்தில் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் கொண்டுட்டா எல்லாருடைய கவனமும் முதல்வர் மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமாக அந்த கதையை எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இது ஒரு சாதாரண நகை திருட்டுக்காக செய்யப்பட்ட விஷயமா தெரியல. ஏன்னா அந்த விஷயத்தை கேட்கும் போதும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சாதாரண தொழிலாளி ஒரு நகை திருடு போகுது, அது சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரிக்கும் போது 2 நாளில் அவங்க குடும்பமே, ஏன்னா சாதாரண தொழிலாளி போய் நிச்சயமாக அந்த நகையை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நகையை திருட்டு கொடுத்த பெண் நிகிதா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாதாரண ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணல. சரி என்ன பண்ணணும், தென்மண்டல ஐஜி பிரேமந்த் சின்ஹா அவருக்கு ஃபோன் பண்ணணும். அங்கேயும் ஃபோன் பண்ணப்படலை. வேறு ஒரு தலைமைச் செயலகத்தில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி ஐபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணணும், ஒரு மாவட்ட எஸ்பிக்கு ஃபோன் பண்ணணும். அவர் எஸ்பிக்கும் ஃபோன் பண்ணல. ஏன்னா அந்த ஆசிஸ் ராவத்ன்றவர் தான் இப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பப்பட்டிருக்கார். இங்கே தான் ட்விஸ்டே நடக்குது, பின்னாடி சொல்கிறேன். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 6 தனிப்படை காவலர்களை நியமித்து இவங்களை விசாரிக்க சொல்கிறார். அப்போ ஸ்டேஷனில் தான் விசாரிச்சிருக்கணும் இல்லையா, ஒரு எஃப்ஐஆர் போடலை, தனிப்படை விசாரிக்கிறாங்க. ஒரு சாதாரணமாக பாருங்கள், ஒரு நகையை திருடுறான் இல்லை ஏதோ ஒரு பொருளை திருடுறான்னா ஒன்று அவன் வந்து வேலை செய்யாத வெட்டியாக சுற்றிட்டு இருக்கவே இருக்கணும், ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ வாழ்வதற்காகத்தான் ஏதோ திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா உயிர் போகிற அளவுக்கு அடிக்கும்போது கண்டிப்பாக அவன் நகையை என்ன பண்ணியிருக்கணும், திருப்பி கொடுத்துருக்கணும், இல்லை அந்த இருந்த இடத்த சொல்லியிருக்கணும். கடைசி வரைக்கும் அவன் சொல்லலைன்னா அவன் நகையை திருடலன்னு தான் இதுலேருந்து தெரிய வருது. அப்போது அவனை கொள்வது தான் நோக்கமாக இருந்திருக்கிறது. ஏன்னா அவங்க தலையில் மிதிச்சிருக்கிறாங்க, காது வழியாக ரத்தம் வெளியே வந்திருக்கு, பிறப்புறுப்பில் மிளகாப்பொடியை போட்டிருக்காங்க, காதுக்குள்ளே மிளகாப்பொடியை போட்டிருக்காங்க, தண்ணி கேட்கும்போது மிளகாப்பொடி கலந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 44 இடங்களில் வயிற்றுலாம் லத்தியை வச்சு குத்திருக்கிறாங்க. இரும்பு பைப்பு, பிளாஸ்டிக் பைப்பு. ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன நகையை திருடுறத கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ இன்றைக்கி அறிவியல் பூர்வமான விஷயம்லாம் வந்துருச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ உண்மையிலேயே அவங்க வெளியே வச்சு விசாரித்து கொள்வது தான் காரணமாக இருந்ததுன்னா இதனால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சிவகங்கை மாவட்ட எஸ்பி இருக்கார் இல்லையா, ஆசிஸ் ராவத், அவர் ரொம்ப நேர்மையான ஆள். அவரை வந்து பல மாதங்களாக அங்கிருந்து மாற்றணும்னு நிறைய கேட்டிருக்காங்க. அதாவது சட்டவிரோதமான சில செயல்களை செய்ய முடியாத முக்கியமான ஆளுகள். ஆனால் அவர் மாற்றப்படலை. அப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த அஜித்குமார் இறந்த உடனேயும் அந்த மாவட்ட எஸ்பிக்கு இந்த விஷயமே தெரியல. அதனால தான் அவர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர் பாருங்க, இப்போ சண்முக சுந்தரத்தை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறாங்க. அப்போ இவருக்கு விஷயமே தெரியல, இவரை வந்து கன்சல்ட்டே பண்ணலை. அப்போ அவங்க நினைச்ச காரியம் என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த இடத்துல இருந்து அவர் விலகிட்டார். அதே மாதிரி ஐஜி, தென்மண்டல ஐஜிக்கு இந்த விஷயமே தெரியல. அப்போ இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த நிகிதாவோட ஒரே ஒரு ஃபோன் கால், அதை ஆராய்ஞ்சு பார்த்தாலே யாருக்கு போயிருக்கு, அங்கேருந்து எங்கெங்கே போயிருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம், எத்தனையோ மீடியாக்கள் எவ்வளோ வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தெரியவில்லை. நிகிதாவில் வந்து ஒரு ஃபோன் போகுது, மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிக்கு போகுது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு முக்கியமான ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, எஸ்பிக்கு ஃபோன் பண்ணாமல் அவருக்கு வேண்டிய ஆளான மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் தனிப்படை நியமிக்கிறார். தனிப்படை கொள்வதற்காகத்தான் முழுமையாக இறங்கி செய்கிறாங்க. இப்போ அந்த வீடியோ மட்டும் வெளியே வரல அப்படின்னா நிச்சயமாக அவன் வந்து தப்பு செஞ்சான், தப்பிச்சு போனான், இல்லை வேற ஏதோ காரணம் சொல்லி மூடி மறைச்சிருப்பாங்க. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் தெரிய வந்திருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு சின்ன மர்டர் வந்து மிகப்பெரிய பல விஷயங்களை உள்ளடக்கியிருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயமே கம்மி, இன்னும் தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்கும். நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், சாதாரண ஒரு ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்துட்டு கடந்து போயிடுறோம். அதுக்கப்புறம் நம் திறமையான நிர்வாகம்
திறமையான ஆட்சின்னு சொன்னாலும் ஆட்சியாளருக்கு தெரியாமல் அதிகாரிகள், இல்லை அதிகாரிக்கு தெரியாமல் ஆட்சியாளர்கள், எங்கேயோ வந்து தவறு நடந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் நம்ம பரபரப்பான அடுத்த விஷயம் வரும்போது நம்ம கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நிச்சயமாக இது உண்மையிலே இப்போ சிபிஐ வந்து ஒப்படைச்சதா சொல்கிறாங்க. 3 நாள் ஆகியும் சிபிஐ அதிகாரிகள் வந்து அந்த கேஸ் ஃபைல் வாங்கவே வரலையாம். இப்போ எப்போ வருவாங்க, அதுக்குள்ளே ஆதாரங்கள்லாம் கிடைக்குமா, இல்லை அவங்க எப்போ கண்டுபிடிச்சு இந்த விவரத்தை சொல்லுவாங்க? இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை காரணமாக வச்சு மாநில அரசை மிரட்டுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் வெளியே சொல்லிடுவோம், நான் இதுக்கெல்லாம் நீ வந்து உடன்படு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்களுடைய உயிர் காரணமே இல்லாமல் போகுது. அது வேறு பல அரசியல் காரணங்களுக்காகத்தான் வந்து நடக்குதுன்றது கிளியராக தெரியுது. ஏன்னா ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நகை திருடியை வந்து உயிர் வாழ முடியாத நிலை போகும்போது அது திருட்டு நகை கொடுத்துருக்கணும், தகவலை சொல்லியிருக்கணும். அவன் சொல்லவே முடியாத அளவு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அதனால் இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் கேட்கும்போது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நியாயம் ஜெயிக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படிப்பட்ட நியாயம் தெரிஞ்சது அப்படின்னா உண்மையிலேயே அந்த அஜித்குமார் மரணத்துக்கு ஒரு ஆத்மா சாந்தி அடையக்கூடியதாக ஒன்றா தான் இருக்கும். அடுத்து வேறு சில பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி.